அது 2 வண்டு வர பண்ணுது. அதுக்கு அங்க மேல போடுவாங்க நான் பண்ணுது. 2 வண்டு வர பண்ணுது. அத பக்தன் கேக்குற அப்படியே. ஏய் நீ பேசாதீங்க. ஆச்சே இவரே பதில் சொல்லுவாரே. ஐயோ நீ எப்படா சார் அப்படிதான் வந்து என்னை போட்டு அந்த டார்ச்சர் பண்ணி நான் படாத பாடுபட்டு போயிட்டேன். இல்லைங்க நான் கண்ணிலே சொன்னா அது பாலம்னியா. உங்க தெரியுமா பக்கத்து வீட்டுல எத்தனை பக்கம் நாங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிட்டு வர்றேன். நான் கட்டுற சாமி அப்படின்னு இந்த ஒரு சார் தான் இப்படி நான் எத்தனை பேர் நான் எத்தனை குழுவுல நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறேங்க. இப்படியே நின்னதுலிக்க காது கூட நான் இருந்தா கொடுத்து 8 மாசம் எல்லாம் போயிட்டு ஊர்ல சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நீ கம்மல் வா சாமி நீ டென்ஷன் ஏதோ ஆயுள் போக இருக்கிற கடனை கட்ட முடியாது. அவங்க வீட்டில் ஒரு இது இருந்தால் தெரியும் கஸ்டமர்ஸ் தெரிஞ்சுருந்தா கேட்க மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் பயனோட சொல்லி நீ வாங்க அதான் எதையும் பேசல தவிர வீடியோ ஓடுது, லைவ் ஓடுது, அப்படியே பிடிச்சிக்கோ. எல்லாருமே கவர் ஆகணும். அந்த கவர் மடிச்சிடாது வரட்டு. நான் வேட்டி எரியக்கூடாது, சட்டமன்றமும் தெரியும். சரியா நல்லா மாதம் லோன் கட்டலைங்க. கேட்டதுக்கு இப்போ கட்டுறேன் அப்போ கட்டுறேன் சொல்லிட்டு வீட்டில் ஆளே இருக்கிறதில்ல. வீடு பூட்டியே தான் இருக்குது. யார் கஷ்டம் அப்படிங்களா? பாட்டி குடத்துல ஒரு மாசம் இருந்தோமுங்க. அவருக்கு உடம்பு சரியில்லைங்க. இங்க பக்கத்தாண்டி யாரை வேணும் கேளுங்க. எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. நான் திங்கக்கிழமை இந்த வாரம் வேலைக்கு போயிருக்கிறேனுங்க. திங்கக்கிழமை பணம் கொண்டு நான் எப்பவுமே ஆஃபீஸில் வந்து கட்டியிருக்கேன். நான் வந்து கட்டுறேன் தானின்னு தான் நான் சொல்கிறேனுங்க. அவருக்கு அதாவது பேசுகிறாரு. நான் கட்டுறேன் சார். திங்கக்கிழமை வந்து நல்லா இல்லைங்க. எங்கள் மாமியாவுக்கு ஆபரேஷன் பண்ணி அதை வீட்டில் வச்சு கொடுத்தேன். அன்றைக்கே நான் சொன்னேன் வீட்டுக்காரே நல்லா இல்லைங்க. நல்லா இருக்கு கேளுங்க. உடம்பு சரியில்லைங்க. பெரிய நோய் வந்தாலும் அதுவும் உடம்பு தெரியல. என்ன நோய் சொன்னாலும் தெரியும். சார் நாங்கள் என்ன சொன்னோம் சார், உடம்புலாம் படுத்துட்டேன், நான் திங்கமணிக்கு ஒரு டீ கூட கட்டி போட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னேன். உனக்கு கட்டக்கே பக்கலன்னு கேட்டாங்க. கூலிக்காரன் பாடுபட்டு கட்ட முடியும். இந்த மாதிரி நாங்க இருக்கிறவங்களாம் ஒண்ணும் இல்ல. இருக்கிறவங்க கேட்ட வார்த்தைக்கு வர்றாங்க. முடியுங்க சார். உடம்பு சொல்லி நான் கேட்க போறேன். சீக்கிரம் கட்டணும் சொன்னா நான் கட்டுறேன். 8 மாசம் வீட்டுல இல்லைன்னு சொன்னா எங்க சார் போவாங்க? அமௌண்ட் என்ன அமௌண்ட் தான் கட்டில சாமி நான் கட்டறேன் சாமி கட்டறேன் தான் சொல்றாங்க. சீக்கிரம் கட்டணும் சொல்றாங்க. இல்ல கட்டணும் இல்லங்கறாரு. 8 மாசம் வீட்லன்னு சொன்னா எங்க சார் போவாங்க? போறதுங்கறத கேக்குறாரு. தேவையில்லாத பேசுறாரு. அவங்களுக்கு ஐடி கார்டு இல்லை. ஐடி கார்டு கேட்டால் ஐடி காட்டுவாங்க. சாப்பாடு வக்கீல வக்கீலாம் வந்து கட்டுறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பேசுனாங்களா? பொது பப்ளிக்ல வந்து அவங்க அவமானப்பட்டாங்க. கட்டம் தான் சொல்றாங்க. நம்ம செத்து போல அவங்க நல்லா பண்ணிருப்பாங்க. வந்து அவங்க கட்டம் தான் சால்ட்டானதெல்லாம் பேசுறாங்க. இப்படி கட்டல அடுத்து கட்டம் தான் சொல்றாங்க. அவங்க கட்ட முடியும்னு சொல்றாங்க. இவர் வந்து இப்படி கேவலம் பண்ணி பண்ணா சாகறது. முன்னாடி வந்து இவர் பேசுவாங்க. வக்கீல எதுக்கு கட்டிட்டு எதுக்கு நீங்க என்ன இருக்கீங்க கேக்குறாரு. நான் ஒண்ணுமே பேசல. ஓடி ஓடி நீங்க எதுக்கு கேக்குறாரு. இப்படி எதுக்கு 4 பேர் போயிட்டாங்க. இவர் வாய் திட்டு நம்ம கண்ணு நம்ம தான் கட்டோம் தெரியுங்களா? நீங்க மேனேஜர் தானே? கூட வர்க் பண்றீங்களா? சார் திங்கக்கிழமை அடுத்த மாசம் கரெக்டா வரேன் சார். யாரும் வர வேண்டாம். வள்ளினா வந்து கேளுங்க. இப்படி வந்து கேட்க கேவலம் பண்றதுல பக்கத்து வீட்டுல கேளுங்க சார். எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பதான் வரேன். 8 மாசம் நீங்க லீகலா ஒரு ஸ்டெப் எடுத்துக்கலாமா? அவர் கந்து வெட்டிக்கு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படித்தான் மிரட்டணும் அப்படிங்கிறாரு. ஐடி கார்டு இல்ல, வீட்டுக்கு வரணும். ஆர்டிபிஷன் லெட்டர் கிடையாது. ஆர்பிஐ ரூல் என்ன? 7 மணி வரைக்கும் ஆர்பிஐ ரூல்.
சரிங்களா? 7 மணி அதுக்கு அவ்வளோ அத்தனை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அது தெரியாது. மணி 7 ஆகலினாலும் நீங்க வந்து ஆமா வீட்டுக்கு நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. அதே எதையும் வேண்டாம் சார். கடன் காசு சரிங்களா? ஆத்தன்டிகேஷன் லெட்டர் வீட்டுக்கு வசூல் ஒரு லெட்டர் வேணுங்களா? என்ன லெட்டர் வேணுங்க? ஆத்தன்டிகேஷன் லெட்டர் அப்படின்னு என்னங்க? அப்படியே நீங்க படிச்சிருக்கீங்க. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. ஆத்தன்டிகேஷன் லெட்டர் எனக்கு என்ன? மேனேஜர் அத பத்தி எனக்கு தெரியல. மேனேஜருக்கு கூட சொல்லவே இல்லை. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் அவரோட கூட வேலை செய்யறது இருக்கு. மேனேஜருக்கு கூட சொல்லவே இல்லை. படிக்கிறவங்க ஐடி கார்டு ஒரே நமக்கு டிகிரி எக்ஸாம் எழுதிட்டீங்க. டிகிரி எக்ஸாம் எழுதிட்டீங்க. நீங்க என்ன பேசுறது உங்களுக்கு புரியல ஃபர்ஸ்ட். நான் சொல்றது நீங்க எங்க வேணும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. டிகிரி எக்ஸாம்னா ஒரு கலெக்ஷன் ஸ்டாஃப் வந்து ஒரு 100 மணி நேரம் எக்ஸாம் எழுதணும். 100 மணி நேரம். ஆமா 100 மணி நேரம் நீங்க போய் உங்க மேனேஜர் கேளுங்க. சரிங்களா? 100 மணி நேரம் எக்ஸாம் எழுதி டிகிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாச்சா ரெண்டா போலீஸ் சர்டிபிகேட் வாங்கிருக்கணும் லோக்கல்ல. சரிங்களா? இதை தெரிஞ்சுக்காம நீங்க வந்து நின்றுட்டு வீதியில் வந்துட்டு 10-15 பேர் கூட்டி வச்சு ஐடி கார்டு நீங்க சார் இப்ப நான் என்னங்க தெரியுங்களா, இப்ப 1 வருஷமே கட்டலைனாலும் நீங்க அசிங்கப்படுத்த கூடாது. சரிங்களா? அவர் என்ன சொன்னாரு, கந்த வெட்டி நானுங்கிறாரு. இல்ல அவங்க கட்ட முடியும்னு சொல்றாங்க. நீங்க சட்டப்படி என்ன பண்ணுங்க. நீங்க அப்புறம் எக்ஸாம் எழுதணும். அது ஆமாங்க எழுதணுங்க. ஓ எங்க தெரியாம நான் சொல்ல எல்லாம் தெரிஞ்சுட்டு எழுதாம பத்தி எழுதாம மேனேஜ் பண்ணுங்க. நீ சொல்லுங்க. மேனேஜ் பண்ணுங்க. மோல அந்த மோல படிச்சிட்டாங்க மேனேஜர். அவன் வந்து மேனேஜ் இல்ல மேனேஜர் நீங்க பக்கம் பேசல. ஏக்கா நான் கரெக்ட்டா தான் பேசிட்டேன். கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? போய் கேளுங்க. ஆமா அக்கா. நீங்க பக்கம் பேசுறீங்களா? ஆமா நான் கரெக்ட்டா தான் பேசிட்டேன். டிஆர் எக்ஸாம் என்ன கேக்குறீங்க? ஆர்டிபிஷியல் லெட்டர் என்ன கேக்குறீங்க? அதே என்னன்னு தெரியல. போய் மேனேஜர் கேளுங்க. அது உங்களுக்கு அதெல்லாம் இருக்கு. யார்ட்ட உங்களுக்கு போய் கேளுங்க. யார் போய் கேப்பீங்க கேளுங்க. உங்களுக்கு மேல ஐயா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சது உங்களுக்கு? நீங்க முதல்ல படிச்சே நீங்க நீங்க படிச்சே முதல்ல சொல்ல மாட்டீங்க. நீங்க போட்டு வீக்கம் படிச்சு ஆட்டோமொபைல் படிச்சு நீங்க வந்து வீதியில் நின்று வாழ்வாங்க கத்துறீங்க. ஆமாங்க நீ பொதுமக்கள் 10 பேர் கூடுறாங்கன்னு சொல்லுங்க. நான் கேட்கதான் செய்வேங்க. ஐடி கார்டுங்க முதல்ல. ஐடி கார்டுங்க முதல்ல. அக்கா நீங்க பேச விட்டுருங்க. கட்ட முடியும் எப்ப கட்ட முடியும் சொல்லுங்க. தேவையில்லாம போய் சட்டப்படி என்ன பண்ணுங்க. சரிங்களா? ஆத்தன்டிகேஷன் லெட்டர் கிடையாது, ஐடி கார்டு கிடையாது, கந்து வெட்டிக்கு வர்றாங்கிறாங்க. ஆத்தன்டிகேஷன் லெட்டர்னா என்னங்கிறாங்க, ஐடி கார்டுனா என்னன்னு கேட்கறாங்க. ஒண்ணுமே தெரியாம வந்து பப்ளிக் வந்து 4 பேர் நிறுத்திட்டு 15 பேர் கூட்டி வச்சு மிரட்டுறாங்க. ஐடி கார்டு கிடையாது, ஆத்தன்டிகேஷன் லெட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படின்னு கேட்டா ஆத்தன்டிகேஷன் லெட்டர் என்ன, ஐடி டிஆர்இ எக்ஸாம்னா என்னன்னு கேட்கறாப்ல. டென்ஷன் ஆகாத. சார் நீங்க வர்றீங்க வந்து காசுக்காக நீங்க பேசிட்டு போயிடுறீங்க. அவங்க ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சூசைட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மிகப்பெரிய தப்பு. இல்ல நீங்க பேசுறது மிகப்பெரிய தப்பு. அது எதுக்காக நீங்க அப்படி பேசுறீங்க அது சொல்லுங்க. இல்ல நீங்க எப்படி இருங்க, அந்த அம்மா கேளுங்க. இருங்க அந்த அம்மா கேளுங்க. நான் கூட அங்க இருந்து வந்தேன்னு சொல்றேன். ஓகே அந்த அம்மா கேளுங்க. நீங்க பேசுறீங்க இல்லையானு சொல்லுங்க. சரி சொல்லுங்க. எத்தனை டைம் வேணாலும் வாங்க சார். கொடுத்தவங்க வந்துதான் ஆகணும். அவங்க ஒரு நாள் சூழ்நிலை முடியல என்ன பண்றது. சரி இருங்க. அவங்க டெத் ஆயிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவங்க டெத் ஆயிட்டான்னு நினைச்சுக்கோங்க. சார் நான் சொல்றது என்னன்னா, முடியாத சூழ்நிலைக்கும் நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. சரியா? நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரியா? 1 வருஷம் கட்டலைனாலும் நீங்க ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக. சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.